Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 6 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து chapter 1ல இருந்து chapter 6 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 6 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 7.4ல கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. The following fractions represent just 3 different numbers. ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே 3 different numbers-ஐ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. Separate them into 3 groups of equivalent fractions. ஸோ இதில் உள்ள ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி 3 குரூப்ஸாக வந்து குரூப் பண்ண சொல்கிறாங்க. பை சேஞ்சிங் ஈச் ஒன் டு இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ ஒவ்வொரு ஃப்ராக்ஷன்ஸையும் நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குரூப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், 2/12 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ 2 டேபிள்ஸில் வருமா, 1 2 is 2, 6 2s are 12. ஸோ இதில் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 1/6. ஃபர்ஸ்ட் ஏ சம்க்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து 1/6. நெக்ஸ்ட் பி சம் பாருங்கள், 3/15 இருக்குது. இது வந்து நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 3 is 3, 5 3s are 15. ஸோ 1/5. நெக்ஸ்ட் சி சம் பாருங்கள், 2 டேபிள்ஸில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 2s are 8, 25 டைம்ஸ் வரும். ஸோ 4/25. ஸோ இது ஃபர்தராக இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. ரெண்டுமே சேம் டேபிளில் வரணும், வரலை. ஸோ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டி சம் பாருங்கள், 16/100 இருக்குது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள்ஸில் பண்ணோன்னா 8 டைம்ஸ் வரும். இது வந்து 50 டைம்ஸ் வரும். அகைன் 8/50 வந்து 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 4 25 வரும். ஸோ இங்கேயும் நமக்கு 4/25 ஃபர்தராக வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இ சம் பாருங்கள், 10/50 இருக்குது. ஸோ மேலேயும் 0 இருக்குது, கீழேயும் 0 இருக்குது. நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1/5 வரும். நெக்ஸ்ட் எஃப் சம் பாருங்கள், 15/75 இருக்குது. ஸோ 15 டேபிள்ஸில் 75 வருமா? 5 டைம்ஸ் வரும். 1 5. ஸோ 1/5 வருது. நெக்ஸ்ட் ஜி சம் பாருங்கள், 12/60 இருக்குது. ஸோ 12 டேபிள்ஸில் வருமா? 65 டைம்ஸ் வரும்ல. ஸோ 1/5 தான் இங்கேயும். நெக்ஸ்ட் ஹச் சம் பாருங்கள், 16/96. ஸோ 16 டேபிள்ஸில் 96 எத்தனை டைம்ஸ் வரும்? 16 டேபிளில் வந்து 6 டைம்ஸ் வருமா? 6 6 are 36, 3 வரும், 7 8 9. ஸோ 96. ஸோ 6 டைம்ஸ் வரும். ஸோ 1/6 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 12/75 இருக்குது. 12/75 12 டேபிள்ஸில் பாருங்கள், வராது. 3 டேபிள்ஸில் பார்க்கலாம். 4 3s are 12. ஸோ 4/25. இது ஃபர்தராக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 12/72 இருக்குது. 12 டேபிள்ஸில் வருமா? 6 டைம்ஸ் வரும், 1/6. நெக்ஸ்ட் 3/18 இருக்குது. 3 டேபிள்ஸில் போடலாம். 1 3 is 3, 6 3s are 18. ஸோ 1/6. நெக்ஸ்ட் 4/25 இருக்குது. ஸோ இது ஃபர்தராக பண்ணவே முடியாது. ஸோ 4/25. ஸோ இப்போ நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். என்னென்ன கிடச்சிருக்கு? 1/6 கிடச்சிருக்கு, 1/5 கிடச்சிருக்கு, 4/25 கிடச்சிருக்கு. இந்த நம்பர்ஸே தான் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே குரூப் பண்ண போகிறோம். ஸோ 1/6, 1/5 and 4/25. ஸோ 1/6 எந்தெந்த கொஸ்டினுக்கெலாம் வந்திருக்கு? ஏக்கு வந்திருக்கு, ஹச்க்கு வந்திருக்கு, ஜேக்கு வந்திருக்கு, அண்ட் கேக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணணும். அடுத்து 1/5 எது எதுக்கெலாம் வந்திருக்கு? பி இ எஃப் ஜி. நெக்ஸ்ட் 4/25 எது எதுக்கு வந்திருக்கு? சி டி ஐ எல். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள், ஃபைண்ட் ஆன்சர்ஸ் டு த ஃபாலோயிங், ரைட் அண்ட் இண்டிகேட் ஹவு யூ சால்வ் தெம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் ஏ சம் என்ன கேட்டிருக்காங்க, இஸ் 5/9 ஈக்குவல் டு 4/5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5/9 வந்து 4/5க்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கம்பேரிசன் தான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து கிரேட்டர் தெனா லெஸர் தெனா ஈக்குவல் டுவான் நம்ம கம்பேர் பண்ணுவோம்ல யூஸ்வலாக, அது மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இங்கே வந்து ஈக்குவலா அப்படின்ற கம்பேரிசன் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கம்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ 2 ஃப்ராக்ஷன் இருக்குது, 5/9 4/5 இருக்குது. இதை கம்பேர் பண்ணணும்னா நமக்கு டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். பட் இங்கே டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் நியூமரேட்டர் சேமாக இருக்கணும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ 5க்கும் 9க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 45 வரும். ஸோ இப்போ வந்து 9ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 45 வரும்? 5. அதே 5ஐ நம்ம நியூமரேட்டரில் பண்ணுறப்ப 25/45. இந்த ஃப்ராக்ஷனுக்கு 5 9s are 45. அதே 9 நம்ம நியூமரேட்டரில் பண்ணுறப்ப என்ன வரும்? 4 9s are 36/45. இப்போ போத் ஃப்ராக்ஷன்ஸ் ஈக்குவலாக இல்லை, 25/45 இருக்குது, இங்கே வந்து 36/45 இருக்குது. அப்போ இஸ் நாட் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆன்சர் வந்து நாட் ஈக்குவல். நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்கள். 9/16 5/9 இருக்குது. 9/16 5/9. ஸோ இதுக்கும் நம்ம எல்சிஎம் தான் எடுத்தாகணும். ஸோ 16க்கும் 9க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 2 டேபிள்ஸில் போடுறப்போ 8 times 9 வரும். அகைன் 2 டேபிள்ஸில் 4, 9. அகைன் 2 டேபிள்ஸில் 2, 9. அகைன் 2 டேபிள்ஸில் 1, 9. இப்போது இது 9க்கு வந்து 3 டேபிள்ஸில் எடுப்போம். 1, 3. 1, 1. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. 16 into இந்த 3 மல்டிப்ளை பண்ணோன்னா 9. 16 9s are என்ன வரும்? 144. 144 வரும். ஸோ இங்கே எல்சிஎம் வந்து 144. ஸோ இப்போ இந்த 16ஓட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 144 வரும்? 9. அதே 9ஐ நம்ம நியூமரேட்டரில் பண்ணணும். 9 9s are 81. 81/144. இங்கே 9ஓட 16 மல்டிப்ளை பண்ணால் 144. அதே 16ஐ வந்து நியூமரேட்டரில் பண்ணுறப்போ 16 5s are நமக்கு என்ன வரும்? 5 6 are 30, 80 வரும். ஸோ 80/144. இந்த 2 ஃப்ராக்ஷன்ஸுமே நமக்கு நாட் ஈக்குவல் தான். ஸோ செகண்ட் சமுக்கு ஆன்சர் வந்து 9/16 இஸ் நாட் ஈக்குவல் டு 5/9. நெக்ஸ்ட்டு சி சம் பாருங்கள். 4/5 16/20 ஈக்குவலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4/5 16/20. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கூட சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 2 டேபிள்ஸில் போட்டோன்னா 8 times வரும். இது வந்து 10 times வரும். அகைன் 2 டேபிள்ஸில் போடுறப்ப 4 times 5 times. ஸோ 4/5 இஸ் ஈக்குவல் டு 4/5. ஸோ இதில் வந்து ஈக்குவல் தான் ஆன்சர். தேர்ட் சம்க்கு ஈக்குவல், சி சம்க்கு ஈக்குவல் ஆன்சர். டி சம் பாருங்கள். 1/15 4/30 ஈக்குவலாக நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபைட் ஃபார்முக்கு மாற்றலாமா? 2 டேபிள்ஸில் போடுறப்போ 2 2s are 4. இது வந்து 15 times வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு டினாமினேட்டர் வந்து சேம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு எல்சிஎம்லாம் எதுவும் தேவையில்லை. பட் போத் ஃப்ராக்ஷன்ஸ் ஈக்குவலாக 1/15 இஸ் ஈக்குவல் டு 2/15 நோ. ஸோ இட்ஸ் நாட் ஈக்குவல். அப்போ இந்த டி சம்மே நாட் ஈக்குவல் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். இலா ரீட் 25 pages ஆஃப் அ புக் கண்டெய்னிங் 100 pages. ஒரு புக்கில் வந்து 100 pages இருக்குது. அதில் வந்து இலா வந்து 25 pages வந்து ரீட் பண்ணுறான். லலிதா ரீட் 2/5 ஆஃப் த சேம் புக். லலிதா வந்து அதே புக்கை 2/5 ஃப்ராக்ஷனுக்கு ரீட் பண்ணுறான். ஹூ ரீட் லெஸ்? யார் வந்து கம்மியான பேஜஸ் ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இலா ரீட் பண்ணதை வந்து நமக்கு ஃப்ராக்ஷனில் கொடுக்கல. பட் லலிதா ரீட் பண்ணதை நமக்கு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. லலிதா ரீட் பண்ணதை நம்ம வந்து ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். லலிதா ரீட் 2/5. இலா வந்து 25 pages வந்து ரீட் பண்ணியிருக்கா. ஸோ டோட்டல் பேஜஸ் அந்த புக்கில் டோட்டல் பேஜஸ் எவ்வளவு? 100. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் அ புக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு 100 போடணும். இலா வந்து அதில் எத்தனை பேஜஸ் ரீட் பண்ணியிருக்கா? 25. ஸோ டோட்டலை வந்து நம்ம எப்பயுமே யூஸ்வலாக டினாமினேட்டரில் போடுவோம். நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீட் பை இலா வந்து 25, அதை நியூமரேட்டரில் போடுறோம். லலிதாவுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ யார் வந்து கம்மியாக ரீட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து கம்பேரிசன் தான். ஸோ 25/100ஐயும் 2/5ஐயும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்முக்கு மாற்றலாமா? 5 டேபிள்ஸில் வரும்ல, 20 டைம்ஸ் வரும். அகைன் 5 டேபிள்ஸில் வரும் 4 டைம்ஸ். ஸோ நமக்கு என்ன வருது? 1/4 2/5 இருக்குது. 1/4 2/5 இருக்குது. இது எப்படி கம்பேர் பண்ணலாம்? டினாமினேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நியூமரேட்டரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு 20 வரும். எல்சிஎம் வந்து நமக்கு என்ன வரும்? 20 வரும். ஸோ 4ஓட நம்ம 5 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 20 வரும். அதே 5 நியூமரேட்டர் பண்ணுறப்ப என்ன வரும்? 5/20. இங்கே வந்து 4 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கேயும் 4 பண்ணோன்னா 8/20. ஸோ விச் ஒன் இஸ் லெஸ்ஸர்? நமக்கு என்ன லெஸ் தான் கேட்குறாங்க, லெஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் தான் கேட்குறாங்க. யார் கம்மியாக ரீட் பண்ண தான் கேட்குறாங்க. ஸோ விச் ஒன் இஸ் லெஸ்ஸர்? 5/20 தான் லெஸ்ஸர். ஸோ 5/20ன்றது யாரோட ஃப்ராக்ஷன்? இலாவோட ஃப்ராக்ஷன். அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து இலா ரீட் லெஸ் நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு எழுதணும். Question number 9 பாருங்க. Rafiq exercised for 3/6 of an hour. So 1 hourல 3/6 அந்த ஃப்ராக்ஷனுக்கு வந்து ரஃபிக் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறான். While ரோஹித் exercised for 3/4 of an hour. அதே 1 ஹவரில் வந்து ரோஹித் வந்து 3/4 ஃப்ராக்ஷனுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறான். ஹூ எக்ஸசைஸ்டு ஃபார் அ லாங்கர் டைம்? யார் வந்து அதிகமான டைம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுவும் சேம் கம்பேரிசன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரஃபிக் எக்ஸசைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3/6 ஆஃப் அன் ஹவர். ரோஹித் எக்ஸசைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் அன் ஹவர். ஸோ இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். 3/6ஐயும் 3/4ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். இதில் நான் வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். நியூமரேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மாலை பிக்கை ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து 6 தான் பிக்கர், ப்ளஸ் 3/6 தான் லெஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணணும். 3/6 இஸ் லெஸ்ஸர் தென் 3/4. ஸோ 3/6 யாரோட ஃப்ராக்ஷன்? ரஃபிக்கோட ஃப்ராக்ஷன். 3/4 வந்து யாரோடது? ரோஹித்தோடது. ஸோ யார் வந்து லாங்கராக எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறது, ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறது? ரோஹித். அப்போ therefore ரோஹித் exercised more time அப்படின்னு எழுதிடணும். Question number 10 பாருங்க. In a class A of 25 students, 20 passed in first class. ஸோ ஒரு கிளாஸ் ஏ அப்படின்னு இருக்குது. அதில் வந்து டோட்டலாக வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாங்க. இன் அனதர் கிளாஸ் பி கிளாஸில் வந்து ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் 24 வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறாங்க. இன் விச் கிளாஸ் வாஸ் அ கிரேட்டர் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்? ஸோ எந்த கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுவும் கம்பேரிசன் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கலாம். டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 25 இருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் பி. கிளாஸ் பியில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 30 இருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் எழுதலாம். கிளாஸ் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ கிளாஸ் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ராக்ஷன் என்னது? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னது? 25. அதில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க? 20. இப்போ 20/25. கிளாஸ் பி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ கிளாஸ் பியில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 30. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணது 24. இப்போ நம்ம வந்து கிரேட்டர் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ 20/25 அண்ட் 24/30 ரெண்டுமே நம்ம வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது 5 டேபிள்ஸில் வரும் இல்லையா? 4 5s are 20, 5 5s are 25. இது வந்து நமக்கு 2 டேபிள்ஸில் வரும், இல்லை 3 டேபிள்ஸில் கூட எடுத்துக்கலாம். எத்தனை டைம்ஸ் வரும்? 8. இது 10. அகைன் 2 டேபிள்ஸில் 4, இது 5. ஸோ 4/5 is equal to 4/5. அப்போ therefore both classes are getting equal fraction அப்படின்னு எழுதிடலாம். Therefore both classes are
getting equal fraction. ஓகே சில்ட்ரன், எக்ஸசைஸ் 7.5ல இருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.